ஹாய் கைஸ். நாம இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்பொழுது, நம்ம கிட்ட இருக்க கேப்பிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த இத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன ரிசல்ட் இதனால கிடைக்கும் அப்படின்னா, நாம டிசிஷன ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்க ஆரம்பிச்சுருவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போகணும் அப்படின்னா, ஒருத்தர் இப்போ ஹை லெவல்ல ஒரு கேப்பிட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லிலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி ஒரு 5 டேஸ், 6 டேஸ் ட்ரேட் பண்ணாலே, அவங்க வச்சிருக்க கேப்பிட்டலுக்கு போதுமான இன்கம் ஜெனரேட் பண்ணிருவாங்க. ஆனா, நம்பளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்டின்னா, நாம இன்னைக்கு ட்ரேட் பண்றோம். இன்னைக்கு வர்ற ப்ராஃபிட்ட எடுத்து, நாளைக்கு நம்மளோட கமிட்மெண்ட்ட ஓவர்ஃபில் பண்ண போறோம். அப்டின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்டின்னா, கடைசில எங்க கொண்டு போய் நம்மள நிக்க வைக்கும் அப்டின்னா, நம்மளோட கேப்பிட்டல் ஃபுல்லா பார்த்தீங்க அப்டின்னா, வாஷ் அவுட் ஆயிட்டு, நம்ம மறுபடியும் அடுத்தது ட்ரேடுக்காக மறுபடியும் நம்ம எங்கேயாவது போய் கிரெடிட் வாங்குறதுல தான் போய் நிக்க வைக்கும். ஓகே கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு சென்செக்ஸ்ல தான் பிரிஃபரன்ஸ் குடுப்போம். நான் மார்க் பண்றது எல்லாமே 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி நான் மார்க் பண்றேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டுல, அதாவது மண்டேக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்காக 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, நம்ம 30 மினிட்ஸ்ல பார்க்கும்பொழுதே தெரியுது. அதாவது சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் நேத்தியோட அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி, அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ, நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சென்செக்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, நிஃப்டியோட சார்ட்ட நம்ம சப்போர்ட்டா வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் சென்செக்ஸ் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ட்ரேடுமே நமக்கு இதுவரைக்கும் வரல. அதனால அத அப்படியே வச்சுட்டு, நான் இப்போ நிஃப்டியோட சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. நான் இப்போ 3 மினிட்ஸ் சார்ட்ல தான் வச்சிருக்கேன். மார்க்கெட் பாருங்க, நேத்து இருந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மாரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. தென் பாருங்க, நமக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரியா அப்படின்னா, இது கிடையவே கிடையாது. பெர்ஃபெக்ட்டான என்ட்ரின்லாம் சொல்லவே முடியாது. இது என்ட்ரியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸ் வீடியோஸ்ல இத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. இங்க பாருங்க. இந்த கேண்டில் இருக்குல்ல, 9:39 கேண்டில். இந்த கேண்டில் இன்னைக்கு வேணா இவ்ளோ ஸ்பீடா ரன் ஆயிருக்கலாம் கீழ டவுன் சைடு. பட் எல்லா நாளுமே ஆகுமா அப்படின்னா ஆகாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் இத ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி இல்ல அப்படின்னு சொல்றேன். அகைன் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க மறுபடியும் ஒரு டவுன் மறுபடியும் அப் சைடு போயிருக்கு. ஸோ நமக்கு 10:45க்குள்ள நம்ம ட்ரேட் வந்தா எடுப்போம். அதர்வைஸ் நான் ட்ரேட எடுக்க மாட்டேன். ஓகே. இங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு 10:45க்குள்ள நிஃப்டிய பேஸ் பண்ணியும் என்னால என்ட்ரி எடுக்க முடியல. என்னால நிஃப்டிய பேஸ் பண்ணி சென்செக்ஸ்ல என்ட்ரி எடுக்க முடியல. சென்செக்ஸ்லயும் எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்ல. ஸோ அதனால நான் சென்செக்ஸ்ல இதுவரைக்கும் ஒரு ட்ரேட் கூட எடுக்கல. பேங்க் எக்ஸ்ல ஒரு ட்ரேட் வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க நம்ம சேனல இப்ப தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ட பை பண்ணாதீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆல்ரெடி நான் ரொம்ப வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஓரளவு எனக்கு ஐடியா இருக்கு. அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பை பண்ணிக்கோங்க. அதேபோல ஒரு 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் லிங்க் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் நான் கோர்ஸ் லிங்க் குடுக்குறேன். ஓகே கைஸ். இப்ப பேங்க் எக்ஸோட சார்ட்ட நம்ம பார்த்துரலாம். இது பேங்க் எக்ஸோட சார்ட்டு. இந்த இடத்துலலாம் நமக்கு எந்த என்ட்ரீஸுமே கிடையாது. இங்க தான் நமக்கு ஒரு என்ட்ரி ஜெனரேட் ஆயிருக்கும். அதாவது 10, 12 கேண்டில் நமக்கு ஒரு என்ட்ரி ஜெனரேட் ஆயிருக்கும். ஓகே. இந்த என்ட்ரி நம்ம இப்ப எப்படி குவாலிஃபை பண்றது அப்படின்னா, ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரிய குவாலிஃபை பண்ணிருவோம். தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணிட்டு, ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட காமா எஃபெக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பிரீமியம் கம்மியா இருந்து எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட குடுக்கும். நீங்க நார்மல் டேஸ்ல பார்த்துருக்கலாம். எக்ஸ்பைரி இல்ல அப்படின்னா நம்மளால மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வர முடியாது. குறிப்பிட்ட டைம்க்குள்ள ப்ராஃபிட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ நமக்கு ட்ரிகர் ஆகல அப்படின்னா, நம்மளோட மைண்ட் சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு
மறுபடியும் வந்துட்டு ராங் டைரக்ஷன்ல ராங் டிசிஷன் எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க போயிட்டு இப்ப செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. இங்க 57,964 இருக்கனால 58,000 புட் ஆப்ஷன் பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. பிரீமியம் வந்துட்டு 300 வந்துட்டு சம்திங் இருக்கும். இந்த 300 சம்திங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு லாட் சைஸ் 15 இருக்கிறதுனால 4500க்கு மேல இருக்கும். ஸோ அந்த மாரி பிரீமியம் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகே. நான் இப்போ இன்னைக்கு என்ன என்னோட பிளான் அப்படின்னா, 115க்கு மேல வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 115க்கு மேல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 150 நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எதனால வந்துட்டு நான் ட்ரேட வந்துட்டு மறுபடியும் ஆஃப்டர் 115 எடுக்கணும் அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு கிடைக்கல. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மேல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால அங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல வந்துட்டு ட்ரேடுமே வந்துட்டு வந்தது. இங்க பாருங்க. இந்த 14, 18 கேண்டில் இருக்குல்ல. அதாவது 2:18 இந்த கேண்டில் முடியும் பொழுது 2:21 இருந்திருக்கும். ஸோ, எனக்கு வந்துட்டு இங்க ஒரு நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஏன் செல்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நாம ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு இத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவா கிடைக்கும். ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. இங்க 78,957 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 79,000 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் சென்செக்ஸ்ல எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 79,000 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இங்க பாருங்க. இது நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் தான். 2:18 கேண்டில். இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டே லோ வந்துட்டு கட் ஆகாம இருந்திருக்கும். பட் ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு டே லோ கட் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழ க்ளோஸ் ஆகியிருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, 50% வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரூ. 222 வந்துட்டு காமிக்கும். மிட் பாயிண்ட்ல தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஓகே. இங்க ரூ. 223 நான் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பாருங்க, இதோட பிரைஸ் வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிடுச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 460 பக்கம் வந்துட்டு போயிடுச்சு. நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 100% வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த இந்த இடத்துல வந்துட்டு ரூ. 460 மூவ் ஆனதுக்கு அப்புறமே என்னோட ஆர்டர்லாம் வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்துட்டு நான் எந்த ட்ரேடுமே பண்ணல. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்துல நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே நான் வந்துட்டு எடுத்திருக்க மாட்டேன். மண்டே, டியூஸ்டே வந்துட்டு நான் ட்ரேடு வந்துட்டு பண்ணவே இல்ல. ஸோ, நேத்திக்கும் நான் வந்துட்டு ட்ரேடு எனக்கு எந்த ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரேடும் வரல. இன்னைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரேடும் வரல. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே வந்துட்டு பேங்க்.எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பேங்க்.எக்ஸ்க்கு தான் குடுக்கணும். மார்க் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இப்போ போய் நம்ம போய் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேனல் வியூ பண்றவங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் எப்படி வந்துட்டு 30 மினிட்ஸ்ல மார்க் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். டாப்ல விக்கு கம்மியா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு கிரீன் கலர் கேண்டலா இருக்கணும். ஸோ இத தான் நான் வந்துட்டு மார்க் பண்றேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுவும் வந்துட்டு கிரீன் கேண்டில் தான். ஆனா இதில பார்த்தீங்க அப்படின்னா, டாப்ல வந்துட்டு விக்கு கூட இருக்குல்ல. ஸோ அதனால நான் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதேபோல செல்லிங் கேண்டில் எடுத்துக்கிட்டாலுமே, டாப்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கிறத வந்துட்டு நான் மார்க் பண்றேன். இதோ இந்த கேண்டில் மாரி. பாட்டம்ல விக்கு வந்துட்டு கம்மியா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கணும். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே வந்துட்டு லெவல்ஸ் வந்துட்டு ரொம்ப மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு பாயிண்ட்ஸ் காமிக்கும். இங்க பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் எந்தெந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்டின்னா, லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அத பேஸ் பண்ணியே வந்துட்டு ரொம்ப ட்ரேட் எடுத்திருப்போம். அதையுமே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோவா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 60 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்துட்டு அங்க கிளியர் ஆகும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டி சார்ட்டுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். இது ஃபின் நிஃப்டியோட 30 மினிட் சார்ட்டு. இங்க பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில எப்பயும் போல வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் வந்துட்டு மேலலாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க சேர்த்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் ஃபின் நிஃப்டிக்கு வந்துட்டு சப்போர்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி சார்ட்டுமே வந்துட்டு ஸ்பாட் சார்ட் வந்துட்டு வாட்ச் பண்ணுவோம். ஸோ நீங்க பேங்க் நிஃப்டி சார்ட்டும் இப்ப நான் சொன்ன மாரி கிரைட்டீரியா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.